பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? எந்த எந்த நாட்டுக்கு முருக பக்தர் அவர்? பவன் கல்யாண் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திலே வருகின்ற வசனத்தை தான் நாங்கள் திரும்ப பேச வேண்டியது வரும். நாட்டு நட்டாயா களை பறித்தாயா என்ற சொல்லிற்கு ஏற்றார் போல்தான் அவரை திருப்பி தாக்க வேண்டியது வரும். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? யார் அவர்? அதாவது ஐயா சேகர் பாபு அவர்களே, நீங்க ஒரு அமைச்சர், கொஞ்சமாவது லாஜிக்கோட பேசணும். ஸ்டாலின் அவர்களுக்கு வெஸ்ட் பெங்கால் என்ன வேலை? எதுக்கு வெஸ்ட் பெங்கால்ல போய் கையை காட்டி பேசுறாரு? தமிழே ததுக்கினத்தும் அங்கே போய் பெங்காலியில் பேச எதுக்கு ட்ரை பண்ணுறாரு? அதே மாதிரி பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் இவருக்கு என்ன வேலை? அங்கே போய் இவர் எதுக்கு வந்துட்டு எல்லா சேட்டனுக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளமும் தெரியாத மலையாளத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு? நான் என்ன கேட்குறேன், ஈவேராக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை? அவரோட சொந்த ஊர் என்ன? அவர் எதுக்கு இங்கே பேசுகிறாங்க? அவர் எதுக்கு நீங்கள் தந்தை தந்தைன்னு சொல்கிறீங்க? உங்கள் தந்தை கோச்சிக்க மாட்டாரா? அப்படிங்கிற பல கேள்விகளை பொதுமக்கள் எழுப்பினாலும் சிம்பிளான இந்த கேள்விகள் அதெல்லாம் வந்துங்க சார்